எஜுகேஷனோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு சமூகத்துக்கான ஓட்டோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னால், அப்படி அவரை பின்பற்றி இன்னைக்கு உருவான தலைமுறை ஏகப்பட்ட தலைமுறை இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் தலைமுறை, அந்த தலைமுறை நம்ம வளர்ந்துடக்கூடாத அடிப்படையில் தான் இது திட்டமிட்டு அரசியல் காரணத்திற்காக அண்ணன் வந்து அவர் வீட்டு முன்னாடியே வந்து படுகொலை செய்யப்பட்டுவார். இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இது தமிழகத்திலே மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸாக இருக்குது. ஒரு தலித் சமூக லீடருக்கு வந்து இவ்வளோ பட்டப்புகளில் வீட்டு முன்னாடியே வந்து வெட்டி கொலை செய்யப்படுதுன்னு சொன்னால், அவரோட சம்மந்தப்பட்ட ஆவணத்தை வந்து கைது பண்ணி ரெக்கவரி பண்ணி பார்த்தா தானே சம்பவத்துக்கு யாராவது தொடர்பு இருக்குது, ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கா, அல்லது குறிப்பாக நம்ம சொல்கிற செல்வ பெருந்தொகை பண்ண பொருள் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் ஜட்ஜி முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கு விசாரணை எதுக்காக வழக்குன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே அண்ணன் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கு முதல் தகவல் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்துச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு வந்து அமர்வு நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங்கில் இருக்கு, விசாரணையில் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த வழக்கு நம்ம ஏன் உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் செஞ்ச வழக்கு ஏன் விசாரணைக்கு வந்திருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த வழக்கில் 30 நபர்களை வந்து குற்றவாளி செலுத்தப்பட்டிருக்காங்க. A1 நாகேந்திரன் உள்ளிட்ட மற்ற எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதில் 2 முக்கியமான குற்றவாளிகள் வந்து இருக்கிறாங்க. ஒன்று சம்போ செந்தில் A2, இன்னொன்று மொட்டை கிருஷ்ணன் சொல்லிட்டு. இப்போ 2 குற்றவாளியுமே இதுவரை கண்டுபிடிக்கவே படலை. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு படுகொலை நிகழ்த்தப்பட்டு அண்ணன் மாதிரி வழக்கு ஆரம்பிச்சு. 1 ஆண்டுகள் ஆன பின்பு கூட இதுவரையிலும் இந்த சம்போ செந்தில் என்கிற செந்தில வந்து மொட்டை கிருஷ்ணன் கைது செய்யப்படாமல் காவல்துறை இருக்கிறதுனாலையும், மற்ற இந்த வழக்கில் முக்கியமாக சேர்த்தப்பட வேண்டிய சில பிரிவுகள் வந்து சேர்த்தமனால தான் நம்ம இன்னைக்கு இந்த உயர்நீதிமன்றத்தில் நம்ம அந்த மனு தாக்கல், அதாவது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்ணனுடைய மனைவி அவங்க மனு தாக்கல் செஞ்சு அந்த மனுவினுடைய அடிப்படையில் நீங்க விசாரணை நடைபெற்றுச்சு. இன்னைக்கு இந்த விசாரணை நீதிமன்றம் அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த மனு எதற்காக மனு, இந்த மனுவில் என்னென்ன சாராம்சம்லாம் நம்ம கேட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், முதல்ல இந்த வழக்கு பார்த்தேன்னு சொன்னால், இந்த வழக்கில் குறிப்பாக வந்து சமூக தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை என்பது இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை. இது வந்து தனிப்பட்ட நபர் செஞ்ச கொலை கிடையாது. ஏன்னா இந்த வழக்கில் ஆரம்பத்தில் வந்து ஏதோ குரூப் முதல் மாதிரியும் ஆற்காடு சுரேஷ் இறப்புக்கு பதில் நடந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதான் வழக்கோட தன்மை பசுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கு விசாரிக்க தான் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கு எதிராக வந்து படுகொலையை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக எவ்வளவு பேர் திட்டமிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு உண்மை தெரிய வந்துச்சு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து சம்போ செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாங்ஸ் டு பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேராத நபர்கள். இதுவே மொட்டை கிருஷ்ணன், இன்னொன்று ஹரிஹரன் சொல்லிட்டு. அப்போ இந்த நபர்கள் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சம்போ செந்திலுக்கு அண்ணனுடைய அவங்க அந்த ஒரு வீடு வந்து அப்போ வந்து இது பண்ணாங்க, அண்ணன் தரப்பு தலையிட்டு அந்த வீட்டை காலி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மோட்டிவ் வந்து குற்றப்பத்திரிகையில் போலீஸார் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நபர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அண்ணனுடைய படுகொலைக்கு பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆயுதங்கள், வெடிகுண்டு, துப்பாக்கி போன்ற பொருட்கள்லாம் மொட்டை கிருஷ்ணன் மூலியமா வந்து எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த நபர், குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து இது அரசியல் ரீதியாக கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னா, அது வந்து திட்டமிட்ட அரசியல் படுகொலை. திட்டமிட்ட அரசியல் படுகொலை மட்டும் இல்லாம, அந்த ஒரு தலித்துக்கு எதிராக நான் தலித் ஒரு அக்கரன்ஸ்ல ஈடுபட்டாவே அது எஸ்எஸ் ஆக்ட் வந்து போடணும், இது சட்டம். ஆனா அந்த வழக்கில் பார்த்தேன்னு சொன்னா, காவல்துறை இதுவரையிலுமே எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து இன்வோக் பண்ணவே இல்லை. ஏன் காவல்துறை தரப்பில் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுல பிரைமரி அக்யூஸ்ட்லாம் வந்து எஸ்சி எஸ்டியா இருக்கிறாங்க, அது எப்படி வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வரும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பண்ணி இதுவரையிலுமே சேர்த்தப்படல. அப்ப இந்த தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல முதல் கோரிக்கை நம்ம என்ன வச்சுன்னு சொன்னா, இந்த வழக்குல ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் டீம், ஏன்னா சம்போ செந்தில பிடிச்சாதான் இதுல யாரெல்லாம் பின்புலம் இருக்கிறாங்க, அரசியல் ரீதியா பின்புல நபர்கள், சாதி ரீதியா உள்ள பின்புல நபர்கள், அல்லது அந்த சம்போ செந்தில் சார்ந்திருந்த கம்யூனிட்டி நபர்கள் எல்லாம் யாரை பின்புலம் இருக்கிறாங்க விஷயம் உண்மை தெரினாலதான் இதுல வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து இன்வோக் பண்ணணும், சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். நம்ம அப்புறம் 2வது விஷயம்னு பார்த்தா திருவேங்கடத்தோட என்கவுண்டர்.
திருவேங்கடம் என்கவுண்டர் பிறகு அந்த செயின் லிங்க் அப்படியே கட் ஆயிருக்கு. திருவேங்கடம் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டாரு, என்னெல்லாம் பண்ணாரு, யாருக்குள்ள பேசினாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க விஷயம்லாம் அதன் பிறகு அப்படியே அது சப்ரஸ் பண்ணதுனால திருவேங்கடம் என்கவுண்டரை வந்து ஒட்டி நம்ம அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியா பண்ணணும் அப்படின்னு விஷயத்த நம்ம வந்து கேட்டிருக்கோம். 3வது மொட்டை கிருஷ்ணன் சம்பவ செந்தில வந்து இன்னும் ஏன் கைது செய்யப்படாம இருக்கிறாங்க? ஏன்னா இந்த மாஸ்டர் மைண்ட் இந்த அடிப்படை சமூகத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெளியிருந்த சம்பவ செந்தில் போன்ற நபர்கள் தான் வந்து பெரிய மாஸ்டர் மைண்ட் பிரெயினா இருந்திருக்காங்க. அப்ப டைரக்டா இன்வால்வ்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மாஸ்டர் மைண்ட்னு சொல்றோம்ல, அப்ப மாஸ்டர் மைண்ட் யார் அவங்க கூட தொடர்பு கொண்டாங்க, யாரெல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு சம்பவ செந்தில போனை வந்து நம்ம வந்து அல்லது குறிப்பா நம்ம சொல்ற செல்வ பெருந்தொகை போன்ற நபர்கள் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா, அப்படி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து உண்மை தெளிவு வரும், இது பண்ணி வரும். இப்போ இவருக்கு செல்வ பெருந்தொகைலாம் அஸ்வத்தாமன் மற்ற நபர்கள்லாம் நேரடி தொடர்பு நம்ம அவர் டைரக்டா இன்வால்வ் பண்றோம். அப்ப ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டியோட தொடர்பு இருக்கா, அல்லது வேற என்ன சாதி ரீதியான பிரச்சனை இருக்குதா, இது பண்ணி இருக்குதா அப்படிங்கிறதுலாம் வந்தனால சம்பவ செந்தில உன்னை கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் அதன் பிறகு பார்த்தோன்னு சொன்னா இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா ஒரு இது தமிழகத்திலே மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸா இருக்கு. நீங்க ஒரு சென்னையோட மாநகரத்துல தலைநகர்ல வந்து ஒரு தலித் கட்சியை சேர்ந்த தேசிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலித் சமூக லீடருக்கு வந்து இவ்வளவு பட்ட புகழ்ல வீட்டு முன்னாடியே வந்து வெட்டி கொலை செய்யப்படுதுன்னு சொன்னா அப்ப இது இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து யாரெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போராடுறாங்களோ அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அப்ப இது எவ்வளவு சென்சிட்டிவ் இந்த வழக்குல வந்து குற்றவாளி தப்பிச்சு வெளியே போயிட்டான்னு சொன்னா நாளைக்கு அவங்க யாரை வேணா கொல்லலாம். நாளைக்கு இந்த சமூகத்துக்கு யாரு போராடுறாங்களோ பணத்தை வாங்கிட்டு வெட்டி கொல்லப்படலாம். அப்ப இந்த ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி இந்த வழக்கு நடத்தினாதான் இதுல குற்றவாளி தப்பிக்க முடியும்னு சொல்லி ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி இதை வந்து நம்ம கேட்டுக்கணும். நம்ம இன்னும் இந்த வழக்கோட உண்மைத்தன்மை நிறைய புரியறதுக்காக ரீஇன்வெஸ்டிகேஷன் அப்படி இந்த வழக்கோட இந்த ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த வழக்கோடைய மற்ற இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த இது வந்து பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரா வந்து கேட்டுதான் இன்னைக்கு வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கு. இது வந்து நாம ஏதோ போன போக்குல வந்து இப்ப சொல்ற மாதிரி வந்து ஏதோ கேட்டாங்க ஒரு ஃபார்முலா வந்து சிபிஐ கேட்டாங்கன்னா அந்த மனு வந்து போடலை. திருமதி அந்நியர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து என்னன்னு சொன்னா இந்த வழக்கை வந்து ஒரு அட்வொகேட் டீம் வச்சு மூத்த வழக்கறிஞர்லாம் வச்சு இந்த எப்படிலாம் அந்த வழக்குடைய நம்மளுக்கு என்ன பாசகம் என்ன சாதகம் என்ன இந்த வழக்கில் எப்படி கொண்டு போனால் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 5000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை உட்காந்து எல்லாம் படித்து ஸ்டடி பண்ணி இந்த ஏற்கனவே காவல்துறை போட்டிருக்க வழக்கு பாதிக்கப்படாம இந்த வழக்கில் எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும் அடிப்படையில் தான் இது வந்து ஆய்வு பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செஞ்சு அது நிலுவையில் இருந்தால் கூட நீதிமன்றம் அந்த மனு ஏற்றுக்கிட்டாங்க. திருமதி அன்னி ஆம்ஸ்ட்ராங் போட்ட வழக்கு வந்து ஏற்றுக்கிட்டு ஏன்னு சொன்னால் அந்த வழக்கில் அந்த ப்ரேயர்ஸ்லாம் சரியா இருக்கிறதுனால தான் வந்து இந்த வழக்கை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட ரொம்ப ஆட்சேபணம் பண்ணார். இல்லை ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு, நிலுவையில் இருக்கிறப்ப வந்து ஏற்கனவே எல்லாம் கோர்ட் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கு, ஏன் நேரடியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணல, ஏன் வந்து நீங்கள் அடையாள அமைப்பு நடத்தலாம் சொல்லி கேட்டிருக்கு. அதனால வந்து நாட்டு நெசரி மாதிரிலாம் வந்து அரசு தரப்பு பேசினா கூட நீதிபதி அதெல்லாம் முடியாது, நீ இதை கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நீதிபதி வேல்முருகன் ஜட்ஜி அவர்கள் வந்து இதை வழக்கை ஏற்றுக்கிட்டு உடனடியாக வந்து காவல்துறை வந்து அரசு தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 20/8/2025 அன்னைக்கு வந்து இது விசாரணைக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது. இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்துச்சு. இன்னைக்கு விசாரணை வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க நீதிமன்றம் நம்ம போட்ட மனு ஏற்றுக்கிட்டு அரசு தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி வர 20/8/2025 அன்னைக்கு வழக்கு விசாரணை அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்ய வாய்தா போடப்பட்டிருக்கு. பதில் மனுல அரசு என்னன்னா இதெல்லாம் வந்து சொல்றாங்க, ஏற்கனவே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கினோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அண்ணனுடைய சகோதரன் சொல்லி வந்து நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அப்ப காவல்துறை நிறைய வந்து இதெல்லாம் வந்து நம்ம அண்ணி தரப்புல எந்த தகவலும் கேட்காமயே வந்து ஒரு சில கவுண்டர்லாம் ஃபைல் பண்ணாங்க. அதில் பார்த்தா அண்ணி வந்து விருப்பப்பட்டு தான் வந்து விசாரணை ஏற்றுக்கிட்டாங்க, திருப்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க வந்து காவல்துறை விசாரணையை போதுன்னு சொல்லி சொன்னாங்க, அப்படிலாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொல்லிலாம் வந்து தாக்கல் செஞ்சாங்க. ஏன் சொல்றேன்னா அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா 28/7/2025 தான் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க. நீதிமன்றம் வந்து ஒரு இது உத்தரவு போடல, உத்தரவுக்காக தள்ளி வைக்கிறாங்க.
அப்பதான் பதில் மனு வந்து பத்தி வருது. இது மாதிரி திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இது மாதிரி காவல்துறை விசாரணை வந்து திருப்தி அளிக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து அரசியல் படுகொலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுலாம். ஆனாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க 23ஆம் தேதியிலேயே நாங்க என்ன பண்றோம், எங்க தாக்கல் செய்யப்பட்டு எங்க மனு வந்து நாங்க நீதிமன்ற நிலுவையில் இருக்கு. அப்பயே நாங்க சிபிஐ கேட்டோம் வழக்க. அப்பயே அந்த வழக்குல காவல்துறை திருப்தி இல்ல, எஸ்ஏ சேர்த்தல, மொட்டை கிருஷ்ணன் சம்பவ செய்தியில அரெஸ்ட் பண்ணல. இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து மேல்பார்வை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோரிக்கை வச்சு மனு தாக்கல் செஞ்சிட்டோம். நாங்களே ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டு நாங்க எப்படி எங்களுக்கு நாங்க திருப்தின்னு சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அதுல காவல்துறையில் தாக்கல் செய்யப்பட்டாங்க. என்ன சொன்னா கீனோஸ் ஆம்ஸ்டாங் அவர்கள் தான் வந்து மனு தாக்கல் செஞ்சாரு. அவரை பத்தி என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து சாட்சி முதல் தவறு போட்டு விசாரணை நடந்துச்சு இல்லையா? விசாரணை நடந்தப்ப நான் நேர்ல பார்த்து சாட்சி நீங்களே சாட்சி சொல்லி முன்னும் வரல. அந்த சமயத்துல சாட்சி சொல்லி நீங்க முன் வரல. சாட்சி சொல்லி நீங்க மறுத்துட்டீங்க. நீங்க வழக்கு விசாரணை நடைபெறும்போது சாட்சி சொல்ல மறுத்த நபர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு எப்படி நீதிமன்றத்துல வந்து நீங்க வந்து சிபிஐ கேட்க முடியும்? அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரதான கோரிக்கையா வந்து போலீஸ் தரப்புல வந்து வச்சாங்க. ஆனா இந்த வழக்குல அப்படி கேட்க முடியாது. ஏன்னா அ அ அந்நியர் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் போலீஸ் விசாரணையின் போதே அரசியல் காரணங்கள் நெறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க விசாரணையில. அதுல தான் செல்வ பெருந்தொகை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. செல்வ பெருந்தொகை இன்வால்வ்மென்ட் எப்பலாம் பண்ணியிருக்காரு. அரசியல் ரீதியா அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு விஷயத்தலாம் இருக்காங்க. அப்ப அண்ணி விசாரணையின் போதே இது அரசியல் படுகொலை தான் அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தியிருக்கோம். நீதிமன்றத்தில் மிக கடுமையா வலியுறுத்தியிருக்கிறோம். அதனால தான் இந்த வழக்கு வந்து எந்தவித காரணமும் ஜட்ஜி வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தா கூட அந்த வழக்க அவர் வந்து ஏத்துக்கிட்டு இந்த வழக்கையும் அவர் அட்மிட் பண்ணி இன்னைக்கு வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா சாதாரண ஒரு வழக்கு ஒரே பிரச்சனைக்கு 2 வழக்கு பெண்டிங் இருந்தா நீதிமன்றம் ஒரு சில ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல இதே விஷயம் இந்த வழக்கு நீதிமன்றத்துல வந்து நிலுவையில் இருக்கு. நீங்க புதுசா வந்து ஒரு மனு போட முடியாது. அதனால இந்த மனு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஒண்ணு தள்ளுபடி பண்ணிருவாங்க. இல்லாட்டினா வந்து இது ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனா இந்த வழக்கோட அந்த முழுமையா நீதிமன்றம் படிச்சதுனால தான் அத வந்து இந்த வழக்க ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அரசு தரப்புல பதிலளிக்க சொல்லி இன்னைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அதனால அரசு தரப்பு என்ன பதில் குடுக்குறாங்க, என்ன பதில் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வழக்கு நம்மளுடைய விசாரணை அது வந்து அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நமது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க. அதுக்கான ஆர்குமெண்ட் செய்வாங்க. அதுக்காக தான் வருகின்ற 20/8/2025 அன்னைக்கு இந்த வழக்கு வாய்தா போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத பார்த்தோன்னு சொன்னா, அண்ணன் சமத்துவ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாள் முதல் வந்து அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ச்சியா அந்த வழக்கு நீதிக்காக போராடிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடைபெற்று அவங்க கொஞ்சம் அந்த வெளியில கொஞ்சம் அந்த தாக்கம்லாம் வந்து கொஞ்சம் தொடங்கி வழக்கு சும்மா பார்க்கணும், வழக்க நம்ம பார்க்கணும், வழக்கு நடத்தணும்னு வந்த பிறகு, அவங்க முதல்ல சொன்ன வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தா, மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தான். இது வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச உடனே காவல்துறைகிட்டயும், அரசுகிட்டயும் வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த வழக்கு நடத்துன்னு சொன்னா, எங்க தரப்புல அரசு வழக்கறிஞர் பாப்பா மோகன் மூத்த வழக்கறிஞர் வைங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த கவர்ன்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிக்கணும்னு சொன்னா, உடனடியா என்ன பண்ணணும், பரிசீலனை பண்ணி விக்டிம் யாரு கேட்கறாங்களோ, அவங்கள வந்து ஒரு வழக்கறிஞர் நியமிக்க பண்ணணும். நாங்க கமிஷனர் சந்திக்கிறோம், ஜேசி சந்திக்கிறோம், தலைமை செயலாளர் சந்திக்கிறோம். தலைமை செயலாளர் சந்திச்சு நாங்க ஒரு மனு குடுக்குறோம். நாங்க வந்து இது மாரி எங்க தரப்புல வந்து மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் சார் வச்சு குடுங்கன்னு சொல்லி மனு பார்த்துட்டு குடுக்குறோம். நாங்க மனு குடுத்து 2வது நாள் வரோம். 2வது நாள் ஒரு ஜிஓ போடுறாங்க. பாப்பா மோகன் மூத்த வழக்கறிஞரை விட்டுட்டு வேற ஒரு அட்வொகேட்ட வந்து 2 பேத்த நியமிச்சு சீனிவாசன், சிஎன் பிள்ளை அப்படிங்கிற 2 வழக்கறிஞர் நியமிச்சு வந்து இது வந்து குடுக்குறாங்க. அப்ப அரசு யார் அந்த நியாயம் கிடைக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப நான் ஒரு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் சாட்சி சொல்ல எனக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல. யாரோ ஒரு நபர்ட்ட போய் நான் அந்த சாட்சி சொல்ல இது பண்ண முடியுமா? அப்ப இந்த ஏற்கனவே அரசு தரப்புல வழக்கு ஆஜராகி நெறைய வழக்குகள்லாம் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. குறிப்பா நீங்க தமிழ்நாட்டுல இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கார்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். கண்ணகி முருகேசன் வழக்குகள் போன்ற வழக்குகள் ஆஜராயிருந்தா கூட, பக்கமா நம்ம கோயம்புத்தூர் இரட்டை கொலை வழக்கு அந்த அப்போ 2 பேத்தையுமே தங்கச்சியும் அவன் அவன் வீட்டுக்காருமே 2 பேருமே வெட்டி கொன்னாங்க வழக்கு நடந்துச்சு. இந்த ஹரிப்பிரியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கு. அது தூக்கு தண்டனை குடுத்தாங்க. அந்த அந்த வழக்கெல்லாம் அவர் சீனியர் தான் வந்து முழுமையா நடத்தி தூக்கு தண்டனை வாங்கி குடுத்தாரு.
இப்ப இது போன்று அரசு தரப்புல ஆஜராகி பாதிக்கப்பட்ட நீதி பெற்றுக் கொடுத்த வழக்குன்னு வைக்கிறத விட்டுட்டு இவங்க சம்மந்தம் இல்லாம யாரோ ஒரு நபர் போட்டா அவங்க எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அப்ப அரசு வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்குதா அல்லது வந்து இவங்க பக்கம் நிக்குதுன்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கல அப்படினாலதான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுங்காட்டுமே வந்து என்ன பண்ணான்னு சொன்னா, இவங்க வழக்கு குறித்துனா முழுசுமே படிச்சு முழுசுமே பார்க்காம எப்படியும் இல்ல இவங்க எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கல, இவங்க வழக்க விட்டுட்டாங்க, வழக்க போயிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அப்படி இப்படிலாம் வந்து எதிர் விமர்சனங்கள் நிறைய பேர் நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழக்கு நம்ம நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறேன்னு சொன்னா, அந்த வழக்குடைய தரம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம கேட்கிற பிரேயர் வந்து சரியா இருந்தா தான் நீதிமன்றமும் அனுமதிக்கும். போற போக்கில் நம்ம ஆதாரமே இல்லாம நீதிமன்றத்தில் நம்ம ஹைகோர்ட்ல போய் நம்ம கொஸ்டின் பண்ணிட முடியுமா? அப்ப நீதிமன்றத்தில் நம்ம ஒரு 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 பிரேயர் கேட்கறோம், அதற்கான பரிகாரம் கேட்கறோம்னா அந்த பரிகாரம் நியாயமான பரிகாரமா இருக்கணும். நம்ம தரப்புல கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் இருக்கனால தான் நம்ம வந்து அவங்க அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இதெல்லாம் இவ்வளவு வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பார்த்துட்டு இது பண்ணி தான் இன்னைக்கு இந்த இவ்வளவு ஒரு வருடம் ஆகி கூட காவல்துறை நம்ம பக்கம் இல்ல, அரசு நம்ம பக்கத்துனால இன்னைக்கு இந்த வழக்குல முக்கியமா இருக்க அந்த முன்னாடி சொன்ன போன SC/ST சட்டத்தை சேர்த்தணும். சம்பவ சிந்தியில் மொட்டை கிருஷ்ணன் வந்து கைது செய்யப்படணும். இந்த வழக்கு வந்து CBIக்கு மாத்துன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. மனு தான் நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு நீங்க அரசு தரப்புல வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்காக போடப்பட்டிருக்காங்க. என்னுடைய பேர்ல தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அப்போ மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் வந்து வழக்குல வந்து ஆஜராகி பேசினாரு. அவர் பேசின பிறகு அவர் அந்த சாராம்சத்தை வந்து வழக்குல வந்து SC/ST இன்வோக் பண்ணாம இருக்கு. இதுல வந்து பெரிய வந்து மாஸ்டர் மைண்ட் அந்த சம்பவ சிந்தியில் மொட்டை கிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணோம்னு அப்ஸ்காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஜட்ஜஸ் அந்த எல்லாம் பார்த்த பிறகு உடனே அரசு தரப்புல வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணு சொன்னாரு. அதுக்கு அரசு தரப்பு சொன்னோடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இல்ல ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து சேம் பிரேயரே வந்து நீதிமன்றத்துல வந்து விசாரணையில இருந்து வந்து நிலுவையில் இருக்குன்னு சொன்ன பிறகு அது ஜட்ஜி ஏத்துக்கல. அவரு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் கொடுத்திருந்தா கூட தீர்ப்புகள்லாம் அவர் இல்ல இந்த கேஸ்ல நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க, நீ அந்த மற்ற கேஸ் நீங்க எல்லாம் சரியா பண்ணிட்டீங்களா, அந்த கேஸ் நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மனு ஏத்துக்கிட்டு தான் நீ அரசு தரப்புல பதில் தாக்கல் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதனால அரசு தரப்பு பதில் தாக்கல் பண்ணா எப்படி பதில் தாக்கல் செய்யறாங்க, பதில் மனு போடுறாங்க பொறுத்து வழக்கு அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட விசாரணை எல்லாமே அடுத்த வாய்தாள் தேதியில வந்து இருக்கும். இல்ல நம்ம அல்டிமேட் கோல் நம்ம அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்த்தா அந்த வழக்குல தண்டனை பெற்று தரதான் அடுத்த கட்ட நகர்வு. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சென்னை தலைநகர்ல இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டு எதிரியால் தப்பிச்சிட முடியாது. சட்டத்துல வந்து நிச்சயமா எப்படி நம்ம வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்குல வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் நின்று முக்கிய குற்றவாளியாக இருந்த A1 யுவராஜ் உள்ளிட்ட நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோமோ, சிறையில் இருந்து வெளிவர முடியாத சாகும் வரை சிறை வாங்கி கொடுத்தோமோ, அது போல இந்த வழக்குலயும் வந்து நம்ம வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தராம நம்ம வந்து அதில் வந்து எந்தவித பின்வாங்க போறதில்லை, அதை விடுவோம். அதனால நம்மளுடைய நோக்கம் இந்த வழக்கில் குற்றவாளி யாரும் தப்பிச்சிடக்கூடாது, தண்டனை பெறணுங்கிறது. அது இல்லாம இந்த வழக்குல யாரெல்லாம் மாஸ்டர் மைண்டா இருந்தாங்களோ, இந்த வழக்கில் யாரெல்லாம் மூளையாக செயல்பட்டார்களோ, அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம வந்து எல்லா முயற்சி எடுப்போம், நான் விட மாட்டோம். ஏன்னா இது வந்து திட்டமிட்ட அரசியல் படுகொலை. ஏன்னா ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்காக, ஒரு சமூகத்தை வளர்ச்சி தடுப்பதற்காக, ஒரு சமூகத்தின் தலைவர் முன்னேறி வந்துடக்கூடாது, ஒரு சமூகத்துக்கு மாறுபட்டாரை சொல்லிக் கொடுக்கிறாரு, ஒரு சமூக சுயமரியாதை சொல்லிக் கொடுக்கிறாரு, ஒரு சமூகத்துக்கான எஜுகேஷனோட வேல்யூ சொல்லிக் கொடுக்கிறாரு, ஒரு சமூகத்துக்கான ஓட்டோட வேல்யூ சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னா அப்படி அவரை பின்பற்றி இன்னைக்கு உருவான தலைமுறை ஏகப்பட்ட தலைமுறை இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் தலைமுறை, அந்த தலைமுறை நம்ம வளர்ந்துடக்கூடாத அடிப்படையில் தான் இது திட்டமிட்டு அரசியல் காரணத்திற்காக அண்ணன் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால வந்து இதை நம்ம சாதாரண விட்டு போறது கூடாது. இதனால இது வந்து இந்த சமூகத்தோட வளர்ச்சியை அடியோடு அழிப்பதற்காக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தன் உயிரை கொடுத்து இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து இன்னைக்கு அந்த பாமர மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டாரு, இன்னைக்கு போயிட்டாரு. தகவல் சொன்ன பிறகு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு நீதி கேட்டு வந்து கூட நின்னாங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒரு நபரை வேணா அவங்க சாகடிக்கப்பட்டிருக்கலாம். ஒருபோதும் அவர் கொள்கையை, அவர் கோட்பாடை, அவருடைய தன்னெழுச்சியை இந்த சமூகத்தில் வந்து பிரிக்கவும் முடியாது, இந்த சமூகத்தை முடக்கவும் முடியாது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமா தெரிவிச்சுக்கணும்.